என்னோட ஊர் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகாவும் இருக்கும். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனும் நானும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஜாலியா இருக்கும். அந்த நாட்களை ரொம்பவே நாங்க என்ஜாய் பண்ணணும். கிராமத்து பொழுதுபோக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாய்க்காலுக்கு போறது, கிணத்துல போய் நீச்சல் அடிக்கிறது, சில விளையாட்டு பொழுதுபோக்கு அப்படின்னு ரொம்பவே நல்லா இருக்கும். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப்ல இருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம மனசு விட்டு பேச முடியும். நமக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த மாதிரி தான் எனக்கு அவனுக்கு நானும் அப்படித்தான். எங்களோட கஷ்டங்கள், சந்தோஷங்கள் அப்படின்னு எல்லாமே ஒருத்தர் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் அவ்வளோ ஜாலியாக வாழ்ந்தோம். அப்போது எங்களுக்கு 19 வயசு இருக்கும். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். அது ஒரு ஒன் சைட் லவ். இன்னும் நான் அவகிட்ட லவ் சொல்லன்னு சொன்னான். இப்படியே ஒரு வருஷம் அவங்களுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு அவனோட லவ்வை ஏற்றுக்கல. அப்போ அவன் மனசு உடஞ்சு போய் வயலுக்கு தெளிக்கிற பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டான். அவன் இந்த மாதிரி மருந்தை குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ போராடணும். ஆனா எங்களால எதுவுமே முடியல. கடைசி நேரத்துல அவ்வளோ துடிச்சு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை, என்னை எப்படியாவது காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லி சொன்னா. நாங்களும் கடைசி வரைக்கும் போராடணும். ஆனா அவனை எங்களால காப்பாற்ற முடியாம போச்சு. கடைசியில என் ஃப்ரெண்ட் இறந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் சாகிறதுக்கு ரொம்பவே தைரியம் வேணும். சாகிறதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வழி ரொம்ப ரொம்ப கொடுமையானது. கண் முன்னாடி தெரியக்கூடிய அந்த நரக வழியை எப்படி ஏத்துட்டு எல்லாரும் சூசைட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. என்னோட நண்பன் இறந்ததை இன்னைக்கும் என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியல. அவன் அந்த மருந்தை குடிச்சிட்டு துடிச்சு செத்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அன்னிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. வாழ்க்கையில சில கஷ்டங்களும் துக்கங்களும் மாறி மாறி வரும். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்ம கடந்துட்டு போயிடணும். நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு தவறான இந்த முடிவு எடுக்கிறவங்க எல்லாருமே முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது, எதுக்குமே முடிவாகாது. என்ன கஷ்டம் வந்துற போது ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு தைரியமா இந்த வாழ்க்கையை வாழுங்க. தயவு செய்து தற்கொலை யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி தான். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.